அந்த பாட்டை 2 லைன் பாடினாலே ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு. என்னன்னே தெரியாது. ஆனா அது பிடிச்சிருக்கும் மனசுக்கு. அது என்னன்னே சொல்ல வராது. இன்னைக்கு கூட சில விஷயங்களை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஃபீல் தானே. சோஷியல் மீடியா எல்லாருமே யூஸ் தான் பண்ணியிருக்கோம். பண்ண தான் செய்யணும். இன்னைக்கு வந்து அந்த பேரு தான் வேற. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் சொல்றோம். இன்னைக்கு ஸ்பாட்டிஃபை சொல்றோம். இப்போ நான் ஒரு கச்சேரி பாடுறேன்னா கச்சேரி முடிக்கும் போது எனக்கு சக்சஸ். ஏன்னா நான் அங்க போய் சொல்லல. நான் நிம்மதியா சந்தோஷமா பாடிட்டு வரேன். கச்சேரி எப்போ முடியறதோ அப்பவே எனக்கு அது சக்சஸ். ஆடியன்ஸுக்கு அது நானும் பண்றவன் தான். நானும் வந்து வீணையோட பாடுவேன், இந்துஸ்தானிகளோட பாடி, நான் வந்து வெஸ்டர்ன் மியூசிஷியன்ஸோட உட்காந்து, நான் வந்து ஜாஸ் மியூசிஷியன்ஸோட உட்காந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ஒரு கச்சேரியில் உட்காந்து ஒரு பாட்டை சேர்ந்து பாடணும்னா அதுக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தெரியுமா கூட. ஸோ இது ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள்லாம் வரும். அப்போ வேற இன்னொரு குருகிட்ட கற்றுண்டு ஒருத்தர் பாட வராருன்னா, இப்போ ஜுகல்பந்தினா சமாச்சாரம் வேற. ஒரு 2 தடவை பேசிட்டு அவங்களோட சமாச்சாரத்தை முக்கியமாக பாடுவாங்க. நம்மள்ட்ட அப்படி கிடையாது. இதுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல, ஒரு சிக்னேச்சர் இருக்குல்ல, அது தெரியாமல் போயிடும். இதில் உழைச்சி இதில் என்ன பண்ணி நான் உட்கார வைக்க முடியும்னு தான் நான் பார்க்கணும். அதெல்லாம் பண்ணுறது இருக்கவே இருக்குது சார், நான் இல்லைன்னே சொல்லலை. வயலின் மருதங்கம் தான் வந்து கச்சேரி நடந்துட்டு இருக்காரு, இருக்க வேண்டாம். கஞ்சிராகடத்தோட ரோல் அது இருக்கும்போது தான் தெரியும். அப்படி பார்த்தா இது டீம் ஒர்க். இதில் ஈகோ பார்க்க கூடாது. ஈகோ சும்மாவா? எம்எஸ்வி சார்ல எவ்வளவு இன்னோவேஷன்ஸ், எவ்வளவு புதுசாக. அதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் இருந்த ரொம்ப லாட் மோர் கர்நாடிக் மியூசிக் சார்ந்த ஒரு மியூசிக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெஸ்டர்னோட இன்க்ளூஷன் அது எவ்வளோ அழகாக இன்க்ளூட் ஆயிருந்தது. சரி, சங்கீதத்து பக்தி அவசியமா? இந்த கொஸ்டினை நான் வேற மாதிரி பார்க்குறேன் சார். அவசியமா இல்லையான்னு ஒருத்தர் கேள்வி கேட்கறத விட்டுட்டு உங்களை அறியாமல் அது வந்துருங்கிறேன். ஏன்னா நம்ம சங்கீதத்தில் பாருங்க, 95% கடவுள் சார்ந்த பாடல்கள் தான். இயற்கையெல்லாம் கிடையாது. இயற்கை ரொம்ப அந்த மாதிரி பாடல்களும் இருக்கு, சோஷியல் சாங்ஸும் இருக்கு, எல்லாம் இருக்க தான் செய்யுது. ஸ்ருங்கார ரசமா இருக்கிற பாடல்களும் இருக்கு. அதாவது மனுஷனுக்கு மனுஷன் பேசிக்கிற மாதிரி பாடல்களும் இருக்கு. அதெல்லாம் ஒரு 5% நம்ம கால்குலேட் பண்ணால் கூட 95% ஒரு டெய்ட்டியை பார்த்து தான் நம்ம பாடல்கள்லாம் இருக்குது. ஸோ பாட்டு கற்றுக்கும் போதெல்லாம் அர்த்தம்லாம் புரிஞ்சு தான் கற்றுக்கணுமா? இல்லை. ஆனால் ஒரு பர்ஃபார்ம் பண்ணுற வரும் அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ்னால் நம்ம கச்சேரி தான் பாடி ஆனோங்கிறதுல அந்த இடத்துக்கு ஒருத்தர் வரும்போது பாடுற ஒவ்வொரு வார்த்தையோட அர்த்தத்தை புரிஞ்சுட்டு தான் பாடுறோம். அர்த்தம் தெரிஞ்சு பாடுறவங்களுக்கும் அர்த்தம் தெரியாமல் பாடுறவங்களுக்கும் அந்த எமோஷன்லேயே வித்தியாசம் தெரிஞ்சிடும். வார்த்தையை சொல்கிற விதத்துலேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும். அப்போ எமோட் எப்படி அழகாக பண்ண முடியும் ஒரு ராகத்தை? அந்த வார்த்தை தெரிஞ்சாதான். இப்போ பழைய காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் இப்போது பழைய காலத்தில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ ஆயிடுத்து. என்னென்னா, எந்த பாட்டுக்கு அவங்க ராகம் பாடுறாங்கங்கிறது ராகம் பாடும்போதே தெரிஞ்சிருமா என்ன பாட்டு வரப்போகுது. அப்போ என்ன அந்த பாட்டில் இருக்கிற சங்கதிலாம் எடுத்து பாடினாங்கன்னு அர்த்தமா? இல்லை. அந்த பாட்டோட ஃபீல் அவ்வளவு நன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சங்கீதமே தெரியாமல் கேட்கறதுக்கு ரசிக்கிறதுக்காக வந்திருக்கிற ரசிகர்களுக்கு அந்த பாட்டு தான் பாட போறாரு போல இருக்குன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு உள்ள ஏறி இருக்கு அந்த பாட்டோட எசன்ஸ். ஸோ அந்த அளவுக்கு ஒருத்தரால் ராகம் பாட முடியும். அப்போ ஒரே ராகத்தை எந்த பாட்டை அவங்க பாடணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட சார்ந்து இருக்கிற மாதிரி பாட முடிஞ்சதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ பக்திக்கு தானே வந்துடும் கண்டிப்பாக. அப்போ அந்த அளவு அந்த பாட்டோட விஷயம் தெரியாமே அவன் வந்து ராகம் பாடும்போதே வார்த்தை இல்லாத ஒரு மனோதரமம் மட்டுமே இருக்கிற ஒரு விஷயத்துலேயே அந்த பாட்டோட ஃபீல் ஒருத்தருக்கு கிடைக்கிறதுனா அந்த பாட்டு பாடும்போது எப்படி கிடைக்கும்? அது எவ்வளோ நன்னா கிடைக்கும். ஸோ எமோட் பண்ணுறது எவ்வளவோ பெட்டர் ஆகுது அர்த்தம் புரிஞ்சுதுன்னா. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நம்ம அர்த்தம் புரிஞ்சு எமோட் பண்ணுறோம். அவசியம் இருக்கா இல்லையாங்கிற கொஸ்டினே இல்லாமல் அங்கேயே நான் போகலை. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களை அறியாமல் உள்ளே வந்துருங்க. சப்கான்ஷியஸாக நம்ம என்னைக்கு அதை வந்து டேப் பண்ண ரெடியாக இருக்கோமோ அன்றைக்கி அது வெளியில் வந்துடும். அது வரைக்கும் உள்ள அது கண்டிப்பாக இருக்கும். யாராக இருந்தாலும் அந்த பக்தி இன்னேட்டாக உள்ளே இருக்கும். ஏன்னா நம்ம அர்த்தம் புரிஞ்சு தான் பாடுறோம். எமோஷன் எப்போ நன்னா இருக்கே கேட்குறதுக்கு, பாடும்போது நன்னா இருக்குல்ல யாராக இருந்தாலும். அப்போ நன்னா சங்கீதம் வந்துடுத்து அர்த்தம் புரிஞ்சு ஒருத்தர் பாடுறாங்கன்னா அது உள்ளே போயிடும். சரி, நீங்கள் வந்து தமிழ் பாடல்கள் நீங்கள் ரொம்ப நல்லா பாடுறீங்க. நிறைய, அதாவது நீங்கள் கீர்த்தனையில் பிரமாதமாக வரீங்கன்னா தமிழ் பாடல்களை ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் ரொம்ப நல்லா பாடுவீங்க. அது ரொம்ப அபூர்வமான கீர்த்தனைலாம் பாடுவீங்க. சொல்லப்போனால் ராமநாடகம், அருணாச்சல கவிராயர் ராமநாடக கீர்த்தனைலாம் நீங்கள் ரொம்ப நல்லா பாடுவீங்க. அது அந்த ஆர்வம் எப்படி வந்தது உங்களுக்கு? இதுக்குன்னு தனியாக உட்காந்து நான் வந்து பண்ணலை சார். சீர்காழி மூவர்லாம் ஏதோ ஒரு கச்சேரி ஒரு தடவை ரொம்ப சின்ன வயசில் வந்து ஒரு தமிழ் மூவர் கச்சேரி ஒன்று பண்ணினேன். அதுக்காக ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பாட்டு தெரியும் இங்கே அவ்வளோதான். அதுக்காக நான் வந்து பாடம் பண்ண ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் ஈர்ப்பு வந்துடும். அவங்களோட வார்த்தையில் இருக்கிற சக்தி தேட ஆரம்பிச்சிருவோம். இல்லை, அவங்க அந்த வார்த்தையில் இருக்கிற சக்தி உங்களை ஈர்த்துரும், உங்களை இழுத்துரும். இப்படி தான் தியாகராஜ சுவாமியோட பாட்டை பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை 2 லைன் பாடினாலே ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு.
என்னன்னே தெரியாது, ஆனால் அது பிடிச்சிருக்கும் மனசுக்கு. அது என்னன்னே சொல்ல வராது. இன்னைக்கு கூட சில விஷயங்களை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஃபீல் தானே. ஸோ அந்த சில மாதிரி பேர் ஃபீல் தான். நம்ம ஊர்ல சில பேர் எவ்வளவு பாட்டு கேட்டாலும் இளையராஜா பாட்டு கிட்ட வந்துருவாங்க கடைசியில. கண்டிப்பா. அது மாதிரி அது ஒரு ஈர்ப்பு இருக்கு. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையோட க்ளோஸா போகுது. வாழ்க்கையோட க்ளோஸாக போகிறது அந்த கம்போசர்கிட்ட இருக்கிற சக்தி இது. அவங்க அந்த பவர் ஆஃப் மியூசிக், அந்த அவங்கள்ட்ட அந்த மியூசிக் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வெளிப்படுறதோ உங்களை வந்து அது பாதிக்கும். அதே மாதிரி தான் போயிட்ரி இல்லையா. ஸோ அந்த வார்த்தையில் இருக்கிற சக்தி நம்மளை வந்து பாதிக்கும். சார், அருணாச்சல கவிராயரோட எந்த பாட்டு உங்களுக்கு நீங்களே பிடிச்ச பாட்டு பாடுங்களேன். கண்டேன் பாடுவீங்களா? அதை பாடுறேனே, பாடுங்களேன். கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா, நான் கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா, நான் கண்டேன் கண்டேன் அண்டரும் காணாத அண்டரும் காணாத இலங்காபுரத்திலே அரவிந்த வேதாவை தர வந்த மாதாவை கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா, நான் கண்டேன் கண்டேன். நான் அழகான வசந்தாவை கண்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே ஒரு அந்த ஃபீலோட பாடுறீங்க. அது மாதிரி உங்களுக்கு வந்து தமிழ் மூவர்கள் பாட்டு நிறைய பாட்டு நீங்கள் பாடுவீங்க இல்லையா? தமிழ் மூவர் பாட்டு நிறைய பாடுவேன். கோபாலகிருஷ்ண பாரதி பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எது உங்களுடைய பெஸ்ட்? நீங்கள் மாயவரம்ங்கிறதுனால இந்த ஒரு விஷயமும் ஷேர் பண்ணிக்கிறேன். சொல்லுங்கள். 7-8 வருஷம் ஆனந்தாண்டவர் தான். ஒரு 7-8 வருஷமாக நானும் வந்து அங்கே ஒரு ஆராதனை நடந்துட்டுருக்கு. அது பல வருஷமாக நடந்துருக்கு. ஒரு 37-38 வருஷமாக நடக்கிறது. ஒரு 7-8 வருஷமாக நானும் வருஷம் போயிட்டு ஒரு சின்ன விதத்தில் ஆர்கனைஸ் பண்ணிட்டு கோபாலகிருஷ்ண பாரதி ஆராதனை விழா அப்படின்னு மாயவரத்துலேயே அது நடத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சில நிறைய பாடல்கள் எனக்கு பாடம் இருந்தது. அதுக்கு உள்ளே போனதுக்கப்புறமா அவரோட இன்னும் கொஞ்சம் துருவி அவரோட வாழ்க்கை வளராரு, எப்படி இருந்தார், அவர் என்ன பண்ணினார் அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஒரு அவர் மேலே ஒரு ஒரு பக்தி. ஸோ அவர் பாடல்கள்லாம் நிறைய தேடி கண்டுபிடிச்சி கற்றுண்டு அவர் ஒரு உன்னதமான ஒரு இப்போது அருணாச்சல கவிராயர்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தமிழ் போயட்ஸ்ட்டு வந்தது. வெரி சிம்பிளிஸ்டிக் அப்ரோச், ஆனால் பெரிய அர்த்தம். அதே மாதிரி கோபாலகிருஷ்ண பாரதி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நந்தனா சரித்திரம்லாம் படித்தாலே தெரியும். ரொம்ப எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி கலோக்கியலாக புரிஞ்சுக்கிற மாதிரி வார்த்தைகள் இருக்கும். ஆனால் அதோட தீர்க்கமும் அதோட அர்த்தமும் ரொம்ப டீப். ஸோ அந்த மாதிரி சில பாட்டுலாம் ரொம்ப என்னை ஈர்த்து நான் கற்றுனேன். அப்படிதான் நம்ம அதில் ஒரு பாட்டு பாடுங்களேன். கண்டேன் கலி தீர்ந்தேன் கருணை கடலை நான் கண்டேன் கலி தீர்ந்தேன் கருணை கடலை நான் கண்டேன் கலி தீர்ந்தேன் நின்றேன் சந்நிதி அருகில் நிர்மலாமிருதம் உள்டே நின்றேன் சந்நிதி அருகில் நிர்மலாமிருதம் உள்டேன் வென்றேன் போரி புலல்களை விண்ணவர் போற்றும் வீரானை கண்டேன் கலி தீர்ந்தேன். கல்யாணி இல்லை? கல்யாணி. இன்னைக்கு கர்நாடக சங்கீத உலகத்தில் எவ்வளவுதான் நீங்கள் கெட்டிக்காரராக இருந்தால் கூட சோஷியல் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலன்னா நீங்கள் ஃபெயிலியர் அப்படின்னு ஆகிடுது. உண்மையா? சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும். தெரியல. ஆனால் அவர் நல்லா பாடுறாரு. அவர் வந்து எல்லா வாய்ப்புகளும் தானே வரும், தனக்கு எந்த விளம்பரமும் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. வரும். இப்போது காலம் மாறிண்டே இருக்குது. நம்ம முன்னாடி பேசின மாதிரி 40 வருஷம் முன்னாடி 50 வருஷம் முன்னாடி எல்லா கச்சேரியிலையும் மைக் இருக்காது. 80 வருஷம் முன்னாடி மைக் இருக்காது. அப்புறம் மைக்குக்கு யூஸ் ஆகும் இல்லையா. இப்போ நாங்கள்லாம் என்ன சொல்கிறோம், நானே இப்போ என்னோட கச்சேரிக்கு நான் என்னோட மைக்குகள் எடுத்துகிட்டு போவேன். அந்த ஹாலுக்கு ஏற்ற மாதிரி மைக் வச்சுக்கிறேன். ஹாலோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதோட இதை புரிஞ்சுக்கிறேன்.
அந்த மாதிரி 80 வருஷம் முன்னாடி போஸ்டர் அடிக்கலைன்னா இதை ஒரு கச்சேரி நடக்கிறதுன்னு யாருக்கா தெரியுமா? தெரியாது. அதுதானே சோஷியல் மீடியா அன்னைக்கு. போஸ்டர் அடிச்சு தானே ஆகணும். நான் டிவியில் வந்து டிவி வந்ததுக்கப்புறம் டிவி எல்லாரும் பரவாயில்ல எல்லார் வீட்லேயும் வந்ததுக்கப்புறம் அதில் அட்வர்டைஸ் பண்ணி தானே ஆகணும். ஸோ ஒரு விஷயம் நடக்கிறது நடக்கலைங்கிறத அளவுக்கான சோஷியல் மீடியா எல்லாருமே யூஸ் தான் பண்ணியிருக்கோம், பண்ண தான் செய்யணும். இன்னைக்கு வந்து அந்த பேர் தான் வேற. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் சொல்கிறோம், இன்னைக்கு ஸ்பாட்டிஃபை சொல்கிறோம். அப்போ போஸ்டர் அவ்வளோதான். அவ்வளோதான். அன்னைக்கு செவத்தில் அடிக்கிற போஸ்டர் அதுதானே சோஷியல் மீடியா. அந்த மாதிரி எவ்வளோ போஸ்டர் நானே பார்த்து 8 வயசு குழந்தை மகாலிங்கம் ஃப்ளூட் வாசிக்கிறார், அந்த மாதிரி போஸ்டர்லாம் நானே பார்த்துருக்கேன். அப்போ இப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ வருஷம் முன்னாடி அது. அன்னைக்கு யூஸ் பண்ணிருக்காங்களே சோஷியல் மீடியாவை. ஆமாம் ஆமாம். அப்போ யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து ஒரு லெத்தார்ஜி இருந்தால் சரியா வராது. தெரிஞ்சுதான் அது விளம்பரமாக எடுத்துக்கூடாது. விளம்பரமாக எடுத்துக்கணுங்கிற விளம்பரம் வேற விதமாக இருந்துட்டு இன்னைக்கு வேற விதமாக இருக்கு. இல்ல, மீடியம் தான் வேற. தேவையற்ற விளம்பரம் மாதிரி ஒரு பேச்சு இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். தேவை எது தேவையற்றதுங்கிறது வந்து இப்போ பண்ணுறவங்களுக்கு அது பற்றி கவலை இல்லையா சார்? ம். நம்மளுக்கு தேவைன்னா அதை எடுத்துக்க போகிறோம், இல்லைனா எடுத்துக்காம இருக்கலாம். அது ரிசீவர் தான் அது சொல்லணும். இப்போது நான் ஒரு கச்சேரி பாடுறேன்னா கச்சேரி முடிக்கும் போது எனக்கு சக்ஸஸ். ஏன்னா நான் அங்கே போய் சொல்லலை, நான் நிம்மதியாக சந்தோஷமாக பாடிட்டு வரேன். கச்சேரி எப்போ முடியறதோ அப்போவே எனக்கு அது சக்ஸஸ். ஆடியன்ஸுக்கு அது சக்ஸஸ் ஆகுங்கிறது அது அடுத்த பெர்ஸ்பெக்டிவ். அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுங்கிறது அவங்க தான் சொல்லணும். புரியுதா? நம்ம வந்து உண்மையாக ஒரு விஷயத்த நம்ம கடமையை கரெக்டாக பண்ணிட்டோம்னா நம்மளோட வேலை முடிஞ்சிருத்தாங்க. அதே தான் சோஷியல் மீடியாவில் எது தேவையில்லைங்கிறது நம்ம நினைக்கிறோம். இது நம்ம போடணும்னு நினைக்கிறோம், தேவைன்னு நினைக்கிறதானே போடுறோம், ஒரு விஷயத்த யூஸ் பண்ணுறோம். இப்போ தேவை இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு சாரார் ஃபீல் பண்ணுறாங்கன்னா அப்போ அதை இக்னோர் பண்ண வேண்டியது தான். சரி, கர்நாடிக் மியூசிக்கில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, சமீப காலத்தில் கூட்டம் வரலன்னு ஒரு புலம்பல் இருக்குது, எல்லாரும் மத்தியில் இருக்குது. என்னுடைய கேள்வி என்னென்னா, கூட்டம் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஏன் நீங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் பாடின மாதிரியே நீங்கள் வந்து அதே ஃபார்மேட்டில் பாடுறதை விட உங்கள் ஃபார்மேட்டை கொஞ்சம் மாற்றலாம், அதில் நியூ வெஞ்சர்ஸ் ஏதாவது பண்ணலாம், என்னென்னலாம் அதுக்கு ஸ்கோப் இருக்கோ அதெல்லாம் பண்ணலாம், அதையெல்லாம் பண்ணி ட்ரை பண்ணாதையே கூட்டம் வரலங்கிறாங்க. சரி, இந்த ரெகுலரான ஃபார்மேட்டில் கூட்டம் வரல ஒருத்தருக்கு அப்படின்னா ஃபார்மேட்டை மாற்றலாம்ல. உதாரணம் வந்து டிஎம் கிருஷ்ணா வந்து கர்நாடகாவில் வந்து அரவாணிகள், நாட்டுப்புற கலைஞர்கள், அவங்களாம் அரவாணிகள், அவங்கள்ட்ட உட்காந்து ஒரு நம்ம கர்நாடிக் ஒரு பாடுறாரு, அந்த அரவாணிகள் அவங்களுடைய சங்கீதத்தை பாடுறாங்க, நிறைய பேர் உட்காந்து கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி நாமளும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இப்போ ஜெயந்த் இருக்காரு, அவர் நாதஸ்வரத்தோட சேர்ந்து அவர் ஒரு ஜுகல்பந்தி பண்ணுறாரு, அவரே நாதஸ்வரம் வாசிக்கிறாரு பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் அது மாதிரி 1-2 பண்ணுறீங்க பார்த்தேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போ ரெகுலர் கான்சர்ட்டுங்கிறது குறைச்சலாக பண்ணி இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் பண்ணலாமே. இதெல்லாம் எப்போ வந்து நல்லா இருக்குன்னா அது ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டாக நடக்கும்போது. அதையே நீங்கள் வந்து ரெகுலர் ஆக்குங்க. அதை ரெகுலர் ஆக்கிக்கிட்டிங்கன்னா அது நார்மல் ஆகிடும். இல்லை, அது கொஞ்ச நாள் இது போர் அடிக்கிறோட இது போட்டோமே, அது நார்மல் கச்சேரி ஸ்பெஷல் கான்சர்ட் ஆகிடும். அப்புறம் நார்மலாக யாருமே இல்லாமல் நம்ம ஒரு பாட்டு, வயலின், மிருதங்கம், கஞ்சராகடம் இந்த மாதிரி பாடுற கச்சேரி அப்புறம் ஸ்பெஷல் கான்சர்ட் ஆகிடும். அது வரும்போது பார்த்துக்கலாமே. இப்போதைக்கு வந்து நமக்கு ஒரு மாற்றம் தேவைங்கும் போது அவனை எப்படி உள்ளே எடுக்கணும்னு தானே யோசிக்கிறேன் நீங்கள். கரெக்டு சார். இப்போ நான் அது ஃபஸ்ட்டு முதல்ல நீங்கள் சொன்ன பாயிண்ட்லேயும் ஒரு சின்ன இது இருக்குது எனக்கு. கூட்டம் வருது, நிறைய யங்ஸ்டர்ஸ் நான் பார்க்குறேன், பாட்டு கற்றுக்கிறவா, பாட ஆரம்பிக்கிறவங்க. இப்போ வயசு அந்த முன்னாடி வந்து என்ன சொல்லுவோம், 50 வயசுக்கு மேலே தான் வந்து கர்நாடிக் மியூசிக் கச்சேரிக்கு எல்லாரும் வராமாங்க. இப்போ வரதான் செய்கிறா. ஆனால் அந்த கூட்டம் ரொம்ப கம்மியாக நம்ம கொடுக்கணும், நம்ம கொடுக்குறதுலையும் இருக்குது. இதை விட்டு தாண்டி வேற எங்கேயோ போய் தேடுறதுக்கு பதிலாக இதை எப்படி இன்னும் பெட்டராக கொடுக்குறது நம்ம பார்க்க வரதான் செய்வார். எப்படி இதில் இல்லாத ஒரு விஷயமே இல்லையா? நீங்கள் எவ்வளோ இன்னோவேஷன் வேணாலும் ஒன்றுமே இல்லை. நான் அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லி நானும் பண்ணுறவன் தான். நானும் வந்து வீணையோட பாடுவேன், ஹிந்துஸ்தானி அவளோட பாடி, நான் வந்து வெஸ்டர்ன் மியூசிஷியன்ஸோட உட்காந்து, நான் வந்து ஜாஸ் மியூசிஷியன்ஸோட உட்காந்து நான் வந்து பண்ணியிருக்கேன், ரெகுலராக பண்ணுவேன். இப்போ கூட நான் வந்து நான் ஒரு ரெக்கார்டிங் கொடுத்து இப்போ ரிமோட்டாக கூட நாங்கள் பண்ணிப்போம். அதெல்லாம் நடக்கிறது. ஹிந்துஸ்தானியோட நிறைய பாடுவேன், நான் நிறைய கேட்பேன். வீணையோட, நாதஸ்வரம், தமிழோட நிறைய கச்சேரிகள் பாடின்னு இருக்கேன் நான். எனக்கு அவ்வளோ ஈர்ப்பு உண்டு, அவ்வளோ பிடிக்கும். அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பிடிச்சி பண்ணுற விஷயங்கள் அதெல்லாம். பட் நம்ம தனியாக பாடும்போது கூட, நம்மளோட சங்கீதம் நம்ம கச்சேரின்னு பாடும்போது கூட எவ்வளவோ புதுசாக பாடலாம். சொன்ன விஷயத்த புதுசாக கொடுக்கலாம். அதை கொடுக்குற விதத்தில் கொடுத்தோன்னா வந்து உட்காருவா சார். உட்காந்துருவாங்கிறீங்க. கண்டிப்பாக உட்காருவா சார். எங்கே எப்படி நான் என்ன சொல்கிறேன், ஒரு நாட்டுப்புற கலைஞர் இப்போ சமீபத்தில் ஒரு பறை இசை அடிக்கிறவர் பத்மஸ்ரீ வாங்கியிருக்காரு, அவரோட உட்கார வைக்கலாம். நம்ம ரித்தம் பேட்டர்ன் அவர் எப்படி ஃபாலோ பண்ணாலும் அதையும் பார்க்கலாம். கண்டிப்பாக சார், ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுக்கு இருக்கிற ரித்தம் சென்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குது. நான் எல்லாமே கேட்பேன் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கானா பாட்டு நிறைய கேட்பேன், நான் ரேப்பு கேட்பேன், கவாலி கேட்பேன், எல்லாம் நான் ஒன்று விட மாட்டேன், எல்லாத்தையுமே கேட்பேன். தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு சங்கீதத்துலையும் ஒவ்வொரு மியூசிக்லையும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஒரு உசுறு இருக்குது, இல்லைனா நிற்குமா, அது என்ன உசுருன்னு தெரிஞ்சுக்கணும். அது நான் கேட்க தான் செய்வேன். உட்காந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்று நடந்ததுன்னா அது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பட் அது ஒரு ஸ்பெஷலாக இருந்தால்னா தான் அதோட வேல்யூவும் தக்க வச்சுக்க முடியும். நீங்கள் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இப்போ கேட்கறது 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட்டம் குறைஞ்சு அதில் வந்து நீங்கள் மாற்றிட்டே இருக்கலாம். அந்த வெஞ்சரில் நீங்கள் வெவ்வேறு மாற்றங்கள் பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு ஊரு தெரியாமல் போயிடும் சார். இதுதான்
இந்த இந்த இதுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குல்ல, ஒரு சிக்னேச்சர் இருக்குல்ல, அது தெரியாமல் போயிடும். இதில் உழைச்சி இதில் என்ன பண்ணி நான் உட்கார வைக்க முடியும்னு தான் நான் பார்க்கணும். அதெல்லாம் பண்ணுறது இருக்கவே இருக்குது சார், நான் இல்லைன்னே சொல்லலை. புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம், அது நானும் தானே பண்ணுறேன், நான் ஓப்பனாக தான் இருக்கேன், நான் அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. பட் இதை முதல்ல நம்ம ரசிக்கிறபடியாக அட்ராக்ட் பண்ணுறபடியாக நம்ம கொடுத்தோன்னா கண்டிப்பாக வருவா. இப்போ நான் வரதையும் பார்க்குறேன். இன்னும் இப்போ யங்கர் க்ரௌடு கச்சேரிக்கு நிறைய வரதை நான் பார்த்துட்டு இருக்கேன். கச்சேரிகள் இருக்கட்டும், லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸுக்கு யங்கர் க்ரௌட் நிறைய வரதை நான் பார்க்குறேன். ஸோ நம்ம கொடுக்க ஒரு அட்ராக்டிவாக ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ண வந்து உட்காருவா. அப்புறம் சினிமாவில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய ஆக்டர்ஸ், டாப் ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஹீரோ, அவங்க கூட சக நடிகர்களோட சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஹிந்தியில் நிறைய நடக்கிறது, மலையாளத்தில் கூட மம்முட்டியும் மோகன்லாலும் சேர்ந்து நடிக்கிறாங்க, தமிழ்ல இப்போ மெதுவாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்படி அதே மாதிரி நீங்கள் கர்நாடிக் மியூசிக்லையும் நீங்கள் சுதாவோட சேர்ந்து உட்காந்து பாடலாம், நீங்கள் இன்னொருத்தரோட ஒரு பாடகியோட சேர்ந்து பாடலாம். அப்கோர்ஸ் சுதி ப்ராப்ளம் இருந்தால் கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணி பாடலாம். இப்படி டாப் ஆர்டிஸ்ட்டு சில பேரோட நீங்கள் சேர்ந்து பாடுறது, அல்லது உங்கள் மேல் சிங்கர்ஸை 2 பேர் சேர்ந்து பாடுறது, இந்த மாதிரிலாம் நிறைய வெரைட்டி பண்ணி பார்க்கலாமே. அந்த மாதிரி வெரைட்டியை ஏன் ரொம்ப ட்ரை பண்ண தான் செய்கிறோம் சார், நானும் பண்ண தான் செய்கிறேன், நானும் பண்ணியிருக்கேன். நீங்கள் அபிஷேக் கூட பாடியிருக்கீங்க? பாடியிருக்கேன். இந்த மாதிரி ரங்கநாத சர்மா சார் அவரோட பாடியிருக்கேன், முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி பாடியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக பண்ண தான் செய்வோம். பட் இங்கே ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஃபுல்லி ஃபார்ம்டு மியூசிஷியன்ஸ். ஒரே குருட்ட கற்றுண்டா கூட ஒரு கச்சேரியில் உட்காந்து ஒரு பாட்டை சேர்ந்து பாடணும்னா அதுக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தெரியுமா கூட. ஸோ இது ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள்லாம் வரும். அப்போ வேற இன்னொரு குருட்ட கற்றுண்டு ஒருத்தர் பாட வராருன்னா, இப்போ ஜுகல்பந்தினா சமாச்சாரம் வேற. ஒரு 2 தடவை பேசிட்டு அவங்களோட சமாச்சாரத்தை முக்கியமாக பாடுவாங்க. நம்மள்ட்ட அப்படி கிடையாது, பாட்டு சேர்ந்து பாடணும். ஸோ அதுக்கான டைம் எடுக்கும், அதுக்கான அந்த ஈவெண்ட் அந்த மாதிரி மேனேஜ் பண்ணணும். 2 பேருக்கும் ஸ்கெடியூல் மேட்ச் ஆகணும். ஈகோ பிரச்சனை வந்துடக்கூடாது. ஈகோ பிரச்சனை கடைசி பிரச்சனை சார், அது ஒரு ப்ராப்ளமே இல்லை. இப்போ இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை ஒன்றும் பெருசாக வராது. எல்லாம் ஹாப்பியாக கொலாபரேட் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன், அது வந்து 10ல் 1 20ல் 1 இருந்ததுன்னா அதோட யூனிக்னஸ் உங்களுக்கு நீங்கள் காப்பாற்றலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஒரு காம்பினேஷன் அப்படின்னு காம்பினேஷன் பண்ணுறதே சீசன் முழுக்க 3000 கச்சேரி நடந்ததுன்னா உங்களுக்கு அந்த யூனிக்னஸ் போயிடும். எவ்வளவு பிரமிப்பாக இருந்தாலும் ½ அன் ஹவர் கழிச்சு பிரமிப்பு போயிடும். நீங்கள் 3வது கச்சேரி கேட்டோம்னா அந்த முதல் கச்சேரியில் இருந்த பிரமிப்பு, அது அந்த டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி மாதிரி குறைஞ்சிரும் உங்களுக்கு பிரமிப்பு. ஸோ ஒரு விஷயத்தை ஒரு பிரமிப்புக்காக மட்டும், ஒரு திடீர்னு ஒரு ஆச்சரியத்துக்காக மட்டும் கொடுக்குற விஷயத்த அந்த மாதிரி வச்சுருந்தா தான் அதுக்கும் வேல்யூ. நான் சங்கீதத்தை டைல்யூட் பண்ணுறது சொல்லலை, சங்கீதம் டைல்யூட் பண்ணுறதை பற்றி நானும் பேசலை. இந்த முயற்சி 2 பேருமே ரொம்ப நல்லா பாடுறவாளாக இருக்கட்டும், 2 பேரும் ரொம்ப நல்ல மியூசிக் கொடுக்குறவாளாக இருக்கட்டும். இந்த முயற்சியை நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு 12 தடவை பண்ணீங்கன்னா ஃபஸ்ட்டு கச்சேரிக்கு வந்த கூட்டம் நீங்கள் 10 வருஷம்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு கச்சேரிக்கு வந்த கூட்டமே 12வது கச்சேரிக்கு வராது. ஏன்னா அது உங்களுக்கு அதோட அந்த சர்ப்ரைஸ் வேல்யூ, அதோட அந்த ஒரு ஆச்சரியம், அதுலேருந்து கிடைக்கிற ஒரு பிரமிப்பு குறைஞ்சிட்டே வரும். இல்லை, அதில் இன்னொரு சௌரியமும் இருக்குது. இந்த மாதிரி வெஞ்சர் பண்ணும்போது காமன் மேன் இன்னும் கொஞ்சம் உள்ளே வருவோம். ஆமாம் சார், அதனால தான் இந்த மாதிரி வெஞ்சர்ஸ் நிறைய நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஐம் கம்ப்ளீட்லி ஃபார் இட், நான் ஒத்துக்கிறேன். பட் அதோட ப்ரப்போர்ஷன் அப்படி தான் இருக்கணும். இருந்ததுனா தான் ஃபஸ்ட்டு ஆஸ் அ மியூசிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிக், உங்களோட சங்கீதத்தில் ஒரு சிக்னேச்சர் இருக்குது, அதுக்குன்னு ஒரு வழி இருக்குது, அதை வந்து தக்க வச்சுக்க முடியும். அது தெரியாமல் போயிடக்கூடாது. நான் வந்து ஸ்பெஷல் கான்சர்ட்ஸ் மட்டும்தான் பாடுவேன்னு சொல்லிட்டேன்னா ஒரு நாளைக்கு திடீர்னு வந்து ஒரு 2 மணி நேரம் கச்சேரி பாடணும்னா என்ன பண்ணணும் நான் யோசிக்கிற கட்டத்துக்கு ஒருத்தர் போயிடக்கூடாது. அதனால அந்த ப்ரொபோர்ஷன் வந்து கொஞ்சம் ஒரு 5%ஆவோ 6-7%ஆவோ இருந்ததுன்னா இந்த ஸ்பெஷல் கான்செர்ட் பாடுறது அதுவும் ஹிட் ஆகும், இதுவும் வளரும். இப்போ உங்கள் ஜெனரேஷன், உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் நிறைய பேர் பாடுறாங்க. அதில் நீங்கள் பெஸ்ட்டு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவன்னு ஒரு சில பேரை சொல்ல முடியுமா? ஷுவர். யாரும் அவங்க பாப்புலரான அவசியம் இல்லை, பாடுறவான்னு மட்டும் இல்லை. நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எல்லாரோடையும் பழகியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் ரகுராம். அவர் சங்கீதத்தில் எவ்வளவு யோஜனை பண்ணுறாருங்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவருக்கு நல்ல குரல் வளம், பெரிய குரல் வளம், அதை அவர் டெவலப் பண்ணியிருக்கார், பகவான் கொடுத்த ஞானம். இதை தாண்டி அவர் போடுற எஃபர்ட் பாடுறதுக்கு மட்டும் இல்லாமல் யோசிக்கிறதுக்கு, சங்கீதத்தை பற்றி கான்ஸ்டண்ட்டாக யோசிச்சுட்டே இருந்து அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது, அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது, புதுசாக பண்ணுறது, இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அவரை சேர்ந்து தான் பிஎஸ் நாராயணசாமி சார்ட்ட ஒன்றா படிச்சு? சின்ன வயசில் நாங்கள் கற்றுருக்கோம். எவ்வளோ வருஷம் ஒன்றா படிச்சிங்க? அப்படின்னா இப்போ கடைசி வரைக்கும் ஒன்றா தான் படித்தோம். எங்கள் கிளாஸ் மட்டும் ஒரு ஸ்கூல் முடிகிற வரைக்கும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரே சமயத்தில் வர முடிஞ்சதுனால கிளாஸஸ் நிறைய எங்களுக்கு சேர்ந்து நடக்கும் ஸ்கூல் முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்துட்டாங்க. சரி, மற்ற சிங்கர் சொல்லுங்கள். ஸ்ரீ சுந்தர் குமார் மிருதங்கம் வாசிப்பார், கஞ்சிரா வாசிப்பார். அவருக்கு ஒரு கையில் இருக்கிற டெக்ஸ்டரிட்டி, அவருக்கு கையில் எது வேணாலும் நினச்ச மாத்திரத்தில் பேசும். இப்போது ப்ரியம்ஷன் ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா, ஒரு விஷயம் நம்ம ஒன்று இப்படி பண்ணணும்னா ஒரு இடத்துலேருந்து அது வரணும் இல்லையா, அதுக்கு ஒரு உந்துதல் இருக்கணும்ல. அது இல்லாமல் திடீர்னு வந்து 0லேருந்து போனீங்க, 0லேருந்து 60க்கு போனோன்னா எந்த கார் வேணாலும் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 60க்கு 4 செகண்டு,
3 செகண்ட் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணுறாங்கல்ல, 0லேருந்து ஆரம்பிச்சு உடனே 60ல் போய் நிற்க முடியுமா? அந்த மாதிரி நிற்கிறதுக்கு கையில் இருக்கிற ஆட்கள் ரொம்ப 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 சில பேருக்கு தான் அது லாபகம் கிடைக்கும். அதில் ஒருத்தர். அதே மாதிரி அவருக்கு சங்கீதம் பாட்டு அவருக்கு புரியுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பாட்டை புரிஞ்சு வாசிக்கிறதுனால அதில் ஒரு அழகு இன்னும் மெருகேற்றுவார். அக்கறை சுப்புலட்சுமி, அக்கறை சிஸ்டர்ஸ், அவங்க வந்து வயலின் வாசிக்கும் போது சொல்கிறேன், அவங்க பாடுறது ரொம்ப நல்லா இப்போ பாடிட்டு இருக்காங்க. பட் வயலின் வாசிக்கும் போது அவங்க தனியாக ராகம் வாசிக்கிறது, சுரம் வாசிக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் அவங்க ராகமோ ஒரு பாட்டையோ ஃபாலோ பண்ணுற விதம் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உள்ளே போய் ஒரு எமோஷனல் லெவலில் நல்லா புரிஞ்சுட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறது வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் உடனே கேட்டாலே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி வயலினில் ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணுற ஆர்டிஸ்ட் நான் சொல்கிறது வந்து என்னோட ஏஜ் குரூப்பில் தான் ஒரு 2-3 பேர் சொல்லியிருக்கேன். இதை தவிர இன்னும் இதுக்கு சீனியராக இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் எல்லாம் இப்போ மகாவித்வான்களாக இருக்கா. நான் வந்து இப்போ சொன்னது இந்த 2-3 பேர் வந்து என்னோட ஏஜ் குரூப். சரி, சங்கீத மேடைகளில் உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்ட்டு நான் அந்த குற்றம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு மேலே சீனியர்ஸ் நிறைய பேர் ஒரு வயலின்காரரோ மிருதங்காரரோ, குறிப்பாக வயலின்காரர் ரொம்ப ஸ்மார்ட்டாக அந்த ராகத்தை இன்னும் ஸ்மார்ட்டாக அழகாக வாசித்து இன்னும் அழகான சங்கதிகள்லாம் போட்டு செஞ்சால் அடுத்த கட்சியில் அவங்க தூக்கிடுறாங்க. இந்த மாதிரி நிறையா நானே பார்த்துருக்கேன். அவங்களே என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவர் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வாசித்தா சான்ஸ் கிடையாது, அதனால வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்குது. அதாவது இந்த மேடையில் நான் மட்டும்தான் ஹீரோ அல்லது ஹீரோயின், நீங்கள்லாம் கொஞ்சம் கைத்தட்டு உனக்கு வந்துடக்கூடாது, இப்படி ஈகோ பிடிச்சவங்களும் சில பேர் இருக்காங்களா, தெரியுமா உங்களுக்கு? இல்லை, எனக்கு பரிச்சயம் இல்லை இந்த விஷயத்தில். இப்போ நான் பார்த்தது என்னோட சக ஆர்டிஸ்ட்டை தானே நான் பார்க்குறேன். உங்கள் சக ஆர்டிஸ்ட் உங்களோட நீங்கள் பாடின ஒரு பைரவியோ காம்போதியோ உங்களை விட சில இடங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வச்சா நீங்கள் ரசிப்பீங்களா? நான் ரொம்ப குஷி ஆகிடுவேன் சார். நான் இன்ஃபேக்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நான் பாடணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா கச்சேரி டீம் ஒர்க். கச்சேரியில் நான் மட்டும் நிற்கலை, தி ஹோல் டீம் நிற்கிறது. ஆமாம், கண்டிப்பாக. ஒவ்வொருத்தரோட ஒரு கஞ்சிரா வாசிக்கிறவர் எங்கே வாசிக்கிறாரோ, அவர் எப்படி எவ்வளோ மெருகேற்றுறாரோ, ஒரு கடம் வாசிக்கிறவர் எவ்வளோ நல்லா மெருகேற்றுறாரோ, கச்சேரி லெவல் மேலே ஏறும். வயலின் மருதங்கம் தான் வந்து கச்சேரி நினச்சிட்டு இருக்க வேண்டாம். கஞ்சிரா கடத்தோட ரோல் அது இருக்கும்போது தான் தெரியும். நிச்சயமா. அப்படி பார்த்தா இது டீம் ஒர்க். இதில் ஈகோ பார்க்கக்கூடாது. ஈகோ பேச்சே இல்லை. சரியா சங்கீதம் சார், அது எதுக்கு ஈகோ? சந்தோஷம் என்ன படணும்? நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் தானே நடக்கிறதுங்க. அதுக்கு ஒரு பெரிய பெரிய மனசு வேணுமோ? மனசு அதெல்லாம் அதெல்லாம் இல்லை, எனக்கு தெரியல சார். அப்படி நான் இப்படி தான் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து என்னோட வயலினோ என்னோட மிருதங்கமோ அவளுக்கு எது பிடிக்குமோ அதை நான் பாடி அவங்க இன்னும் ஹாப்பியாக வாசிச்சாங்கன்னா நான் இன்னும் ஜாஸ்தி குஷி ஆகிடுவேன். இன்னும் ஜாஸ்தி நேரம் வாசிக்க சொல்லுவேன், நிறுத்தாதீங்கன்னு சொல்லுவேன். எனக்கு பிடிக்கும். சரி, சினிமா சங்கீதத்துக்கு வருவோம். நீங்கள் ராஜா ரசிகரா, ரஹ்மான் ரசிகரா, அனிருத் ரசிகரா, யாருடைய பாட்டுகளை அடிக்கடி சங்கீத ரசிகர் சார். யாரோட பாட்டுகளை அடிக்கடி முழுமைப்பீங்க? ஏன்னா சில மெலடி நமக்கு என்னோட ஜென்ரேஷன்னாலையும் நான் நிறைய கேட்டதுனாலையும் எனக்கு ராஜா சார் அது ஜாஸ்தி வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஃபேவரட். எந்த பாட்டு அடிக்கடி முழுமைப்பீங்க? இருக்குது சார், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. என்னன்னு சொல்றது நான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒருத்தர் ரசிப்பேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ராஜா சார். அதுக்கு முன்னாடி சும்மாவா எம்எஸ்வி சார்லாம் எவ்வளவு இன்னோவேஷன்ஸ், எவ்வளவு புதுசாக. அதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் இருந்த ரொம்ப லாட் மோர் கர்நாடிக் மியூசிக் சார்ந்த ஒரு மியூசிக்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெஸ்டர்னோட இன்க்ளூஷன் அது எவ்வளோ அழகாக இன்க்ளூட் ஆயிருந்தது. அப்புறம் ராஜா சார் வந்து அப்படியே ஒரு பெரிய ஒரு ஆறு உள்ள பூந்த மாதிரி அவ்வளோ ஒரு பெரிய இன்னோவேஷன் பண்ணி மாற்றி அதுக்கப்புறம் அந்த 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 சினாரியோவே மாறி இப்படி ஒவ்வொருத்தரும் ரஹ்மான் சார். ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க டைமில் அவங்க பண்ண பிரம்மாண்டமான இன்னோவேஷன்ஸ்லாம் வந்து பிரமிப்பாக தான் இருக்கும். எனக்கு சங்கீதம் தான் வேணும். எனக்கு யாருங்கிறது பேர், யாரோட பாட்டுங்கிறத நான் அப்புறம் தான் பார்ப்பேன். இப்போ புரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஒருத்தர் பாட்டை கேட்டால் அவங்க சிக்னேச்சர் தெரிஞ்சிடும் நிறைய கேட்க. பட் அது எனக்கு அப்புறம் தான். அந்த சங்கீதம் எவ்வளவு பாட்டுகள் எவ்வளோ அழகாக. கல்யாண கச்சேரிகளில் வந்து உங்களுக்கு ஒரு சினிமா பாட்டு பாட சொல்ல பாடுவீங்களா? நான் கச்சேரிகளில் பாடுறது சொல்லி தான். நான் வந்து எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரின்சிபல் இருக்கும் சார். இப்போ நான் கர்நாடிக் மியூசிக் பாட வந்திருக்கேன்னா நான் கர்நாடிக் மியூசிக் மட்டும்தான் பாடுவேன். என்னோட மேடையில் நான் என்ன பாடுறேன்னா, இப்போ நான் வந்து இப்போ என்னோட வயலினிஸ்ட்டுக்கு வாசிக்கிறதுக்கு இஷ்டம் இருக்கான்னு நான் கேட்காம நான் எப்படி ஒத்துக்க முடியும்? என்னோட மிருதங்கிஸ்ட்டுக்கு அதுக்கு இஷ்டம் இருக்கான்னு நான் கேட்காம அவங்க கோ ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் இஷ்டம் இருக்கான்னு கேட்காம நான் எப்படி ஒத்துக்க முடியும்? ஸோ அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. என்னோட கச்சேரியில் நான் வந்து கர்நாடிக் மியூசிக் கச்சேரி பாட வந்து நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாடுவேன். ஸோ அதில் ஒன்றும் நான் அதனால் எனக்கு கேட்குறதும் இல்லை வச்சுக்கோங்க. யாரும் சினிமா பாட்டு பாடுங்கன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டேன். எனக்கு பிடிக்கும். நான் வந்து வீட்டில் உட்காந்து முணுமுணுப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது பாடுவேங்கிறது வேறு விஷயம். நிறைய கேட்பேன். நான் சொன்னேன் எல்லாமே கேட்பேன். நம்ம அந்த தமிழ் சினிமா பாட்டு மட்டும் இல்லை, ஹிந்தி ரஃபி இருந்து ஆரம்பித்து பெரிய ஆஷா போஸ்லே ஃபேன் பாடினது ஒரு பாட்டு விடாமல் எல்லாத்தையும் கேட்டிருக்கேன். அதே மாதிரி கசல், ஒரு குலாம் அலியோ, இந்த மாதிரி இருக்கிற நீங்கள் எந்த மியூசிக்கை சொன்னாலும் எனக்கு அதை நான் கேட்கணும். நான் கேட்டு வச்சுருப்பேன். ஏன்னா அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும், இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். நம்ம சங்கீதத்தில் இல்லாததா அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் எல்லாத்துலேருந்தும் கிடைக்கும், ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம அதுலேருந்து திடீர்னு நம்ம சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதோ ஒரு ஐடியா நமக்கு புதுசாக வரும். நம்மளோட மைண்டு மூலம் விரிவடையும். ஸோ நம்முடைய கச்சேரியும் ஒரு முடிகிற கட்டத்துக்கு வந்தாச்சு. நீங்கள் வந்து
கச்சேரி மேடையில் உட்காந்து மெதுவாக கச்சேரிகள் நிறைய வந்து இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்க நினைத்த இடத்த அடைஞ்சிட்டீங்களா? இன்னும் வெகு தூரம் போகணுமா? கண்டிப்பா சார். இந்த இடம் ஒரு திருப்தியா இருக்கா? இப்ப நான் நீங்க அடைந்த இடம் திருப்தியா இருக்கா? திருப்தி அடைந்த இடம். நிச்சயமா நீங்க டாப் 10ல ஒருத்தரா இருக்கீங்க. அதுல சந்தேகம் இல்ல. என்னை பொறுத்தவரை. இப்போ நீங்க பாக்ஸ் அதாவது ஒரு பாப்புலாரிட்டி படி கேட்டீங்கன்னா, ஆமா. எல்லாத்துக்குமே நான் சந்தோஷம் தான் படுவேன். இது 2ம் தேவைப்படுறது நம்ம இன்னைக்கு. கண்டிப்பா தேவைதான் சார். சங்கீதத்த பொறுத்தவரைக்கும் திருப்தியே வராது. வரக்கூடாது. வராது. எந்த கச்சேரி பாடுனாலும், எப்போ சாதகம் பண்ணாலும் அந்த திருப்தி வராது. நீங்க வந்து சங்கீத உலகத்துல உங்க இடம் வந்து சரியா இருக்கா? நீங்க நினைச்ச இடத்த அடைஞ்சிட்டீங்களான்னு கேட்டேன். சார் எனக்கு எல்லாமே வந்து கடவுள் குடுத்தது சார் அது. ம். நான் பாடுறதுலருந்து ஆரம்பிச்சு, நான் நிஜமாவே அப்படிதான் பார்க்குறேன் இத. ம். நான் பாடுறது, எனக்கு சங்கீதம் புரியறது, கச்சேரிகள் நடக்கிறது, ஒரு நீங்க சொல்ற மாரி ஒரு ஸ்தானத்துக்கு வருது. எல்லாமே கடவுள் குடுத்தது. அது ஒரு நிமிஷத்துல அது அது நம்மள விட்டு போயிட்டு, திருப்பி சம்மந்தமே இல்லாம ஒரு ஒரு 10 வருஷம் கழிச்சு திருப்பி ஒரே நிமிஷத்துல திரும்பி வரக்கூடிய சக்தி இருக்கு அவருக்கு. ம். அத நான் பிலீவ் பண்றேன் அந்த விஷயத்த. ஸோ இந்த மாதிரி யோசனை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாக எல்லாத்துக்குமே நம்மளுக்கு மனசுக்கு ஒரு கன்டென்ட் திருப்தி வந்துரும். உங்கள விட சுமாரா பாடுற ஒருத்தர், சினிமா புகழால மிகப்பெரிய கூட்டம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டு, பெரிய அளவுல வருமானம் அப்படின்னு பேசும்போது, உங்களுக்கு லேசா கோவம் வருமா? கண்டிப்பா வராது சார். என்னடா அவரு பாட்டு பாடுறான் அப்படின்னு. இல்ல சுமாருன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே சார். அது எப்படி ஒருத்தர் கணிக்க முடியும்? சுமாருன்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு ஒண்ணு விதிச்சது சார். நான் அப்படிதான் பார்க்குறேன் அத. இந்த மாதிரி நடக்கணும், இந்த மாரி போகணும். இந்த மாரி ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் வந்து இவ்வளோ பாப்புலரா இருப்பார். ஒருத்தர் இன்னும் கொஞ்சம் குறைச்சலா பாப்புலரா இருப்பார். ஒருத்தர் திடீர்னு இதோட எல்லாத்தோடையும் ஜாஸ்தியா பாப்புலர் ஆயிடுவார். அதெல்லாம் விதிச்சிருக்கு. அதுக்கும் சங்கீத திறமைக்கு சம்மந்தம் இல்ல. எல்லாத்துக்குமே சம்மந்தம் இருக்குன்னு சொல்ல வரேன் நானு. நம்ம கையில இல்ல அது. அது நடக்கிறபடி நடக்கட்டும் அவ்வளோதான். ஒருத்தருக்கு இன்ஃபாக்ட் ஒருத்தருக்கு இந்த மாதிரி வந்து பாப்புலாரிட்டி வருது. அவர் ரொம்ப நன்னா ஒரு ஸ்தானத்துக்கு வர்றாருன்னா சந்தோஷம் தானே படணும். என்னோட சக ஆர்டிஸ்ட் தானே. நீங்க ரொம்ப பிலோசாபிக்கலா போறீங்க. அதான் தட் இஸ் தி ஒன்லி வே ரைட். ம். அப்படிதானே போகணும். இல்லன்னா அப்படிதானே பார்க்கணும். இல்லன்னா வருத்தங்கள்லாம் இல்ல என்னைக்காவது ஒரு நாள் அந்த இடத்துக்கு வந்துரணுங்கிறேன். ம். அத மாரி பார்க்கறதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வந்துரணும் ஒருத்தர். கொஞ்சம் கொஞ்சமா வந்துரணும். ஏன்னா சின்ன குழந்தைல இருந்து எனக்கும் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்காதா? வருத்தம் இருக்காதா? கோவம் இருக்காதா? எல்லாரும் நம்ம மனுஷன். நானே பொறந்த 5 வயசுல இருந்து ஞானியா இல்ல. ம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்துக்கு வர ட்ரை பண்ணணும். ம். நம்மள புஷ் பண்ணணும் இந்த இடத்துக்கு போறதுக்கு. எல்லா ஃபீல்ட்லயும் எங்க ஃபீல்ட்ல மட்டும் இல்லையே சார். எல்லா ஃபீல்ட்லயும் அப்படித்தானே. அதான். அப்போ யாரு நன்னா பாடுறான், நன்னா பாடலன்னு யார் சொல்றது? நாங்க அதெல்லாம் கிடையாது. சொல்றோம். அகைன் அது வந்து ஒரு சாராரோட இப்ப இன்னும் ஒரு 10 பேர் வந்து அவர் ரொம்ப நன்னா பாடுறாருன்னு சொல்லுவா இல்லையா? ஒருத்தர் பட் நல்லா இருக்குன்னு சொன்னா, ஒருத்தர் நன்னா இல்லன்னு சொல்லப் போறாங்க. சோ அந்த இடத்துக்கே போக வேண்டாங்கிறேன். என்னோட சக ஆர்டிஸ்ட் ஒருத்தர் ரொம்ப நன்னா மேல வந்திருக்காரு, ஒருத்தர் ரொம்ப நன்னா ஒரு ஸ்தானத்துக்கு வந்திருக்காருன்னா நான் சந்தோஷம் தானே படணும். அவருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது. அவ்வளவுதானே. எனக்கு என்ன அது ஹவ் டஸ் இட் அஃபெக்ட் மீ அப்படிங்கிறத நான் பார்க்கணும். என்ன இட் டஸ் நாட் அஃபெக்ட் இட் ஷுட் நாட் பி அஃபெக்டிங் மீ. சரி, உங்க குடும்பத்த பத்தி சொல்லுங்க. உங்க மனைவி வந்து வேலை பார்க்குறாங்களா? அவங்க சங்கீதம் தெரியுமா உங்களுக்கு? அவங்க ஹோம் மேக்கர் தான் சார். ம். ஆனா சங்கீதம் நன்னா கேட்பாங்க. ம். அவங்க சின்ன குழந்தையில கொஞ்சம் கத்துன்னு இருக்காங்க. ம். சங்கீதம் கச்சேரிகள்லாம் நிறைய நன்னா கேட்பாங்க. உங்க கச்சேரிலாம் உங்களுக்கு புரியுமா? பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். வீட்ல வந்து டிஸ்கஷன்லாம் நடக்கும். புரியும். டிஸ்கஷன்லாம் நடக்கும். என்கிட்ட நிறைய இது ஏன் அப்படி பாடின, அது ஏன் இப்படி பாடின, இதுக்கு என்ன அர்த்தம், இது என்ன இருந்தது, இது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, இதெல்லாம் வரும். நிறைய டிஸ்கஷன்லாம் ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். வரும். ஓகே. ஆமாமா. ம். டிஸ்கஷன்ஸ்லாம் நிறைய நடக்கும் வீட்ல. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கச்சேரி கேட்கறதுக்கு. ம். அப்பா, அம்மா கேட்கவே வேண்டாம். அம்மாவும் சரி, அப்பாவும் சரி, அப்பா மியூசிக்கே அவருக்கு தொழில். ஸோ ரொம்ப சந்தோஷமா அவங்க வந்து 2 பேரும் கச்சேரி கேட்டுன்னு அப்பாவோட தான் நான் வந்து கச்சேரி 2 மணி நேரம் கச்சேரினா 3 மணி நேரம் டிஸ்கஷன் போகும் இங்க. ஓஹோ! ஆமாமா. ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் எடுத்துட்டு, ம். அந்த ஒரு லைன் எடுத்துன்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ம். இல்ல ஏதாவது கச்சேரி கேட்டா, என் கச்சேரியே இல்ல, வேற ஏதாவது கச்சேரி கேட்டா கூட பல மணி நேரங்களுக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் வந்து ஒன்லி சைல்டு சார். ஸோ சின்ன குழந்தையிலேருந்து நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ அப்பாவோட தான் ட்ராவலே மைனரா இருக்கும்போது. ஸோ ட்ராவலில் அந்த காலத்தில் நீங்கள் வச்சு பாருங்க, ட்ரெயினில் இங்கேருந்து பாம்பேக்கு 32 மணி நேரம் போனோம். டெல்லிக்கு கேட்கவே வேண்டாம். இந்த மாதிரி ட்ராவல் பண்ண அப்பாவோட ஏக டிஸ்கஷன், எல்லா விஷயத்தை பற்றியும் அப்பாவோட தான் டிஸ்கஷன். ஸோ நிறைய பேச்சுவார்த்தை நடக்கும். ஸோ சங்கீதத்தை பற்றி 2 பேரும் பேசாத ஒரு விஷயமே கிடையாது. கடைசியா லைஃப்ல நம்ம இதை அடையணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஆம்பிஷன் இருக்கா? இதை அடைஞ்சிடணும். சங்கீதம் இன்னும் பெட்டராக புரியணும் சார். அந்த இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிக்கு இப்போ என்னன்னா கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நம்ம நினைக்கிறோம்னா, அதுவே அத்தாட்சி. இன்னும் 10 வருஷம் கழிச்சு இன்னும் பெட்டராக புரிஞ்சிருக்கணும்னு. ஸோ இன்னும் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதில் எவ்வளவோ இருக்கு. ஏதோ ஒரு காரணமாக நான் வந்து இந்த பிறப்பில் வந்து எனக்கு சங்கீதம் கிடச்சிருக்கு, எனக்கு பாட வருது, அது பிடிச்சிருக்கு மனசுக்கும். ஸோ எல்லாருக்கும் வந்து தான் எதை பற்றி பேஷனேட்டாக இருக்கோமோ அதே வந்து ப்ரொஃபஷனாக மாறாது. எனக்கு அது கிடச்சிருக்கு. எனக்கு அதை புரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசை. எவ்வளவு நம்மளுக்கு இன்னும் டீப்பாக புரிஞ்சுக்கணும்னு. ஏன்னா சில பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம முன்னாடி பேசின மாதிரி சில பேர் பாடுறதெல்லாம் கேட்டால் டெக்னிக்கலாக விளக்கிடலாம். இந்த ஸ்வரத்தை இந்த இடத்துல பிடிச்சாங்க, இது இந்த ஸ்பீடாக வந்தது,
வாய்ஸை இப்படி யூஸ் பண்ணாங்க எல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் தாண்டி ஒண்ணு இருக்குல்ல. அவங்களுக்கு அந்த ஒரு எசன்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த ராகம் புரிஞ்சிருக்கு இன்னும் பெட்டரா அப்படின்னு எனக்கு உள்ள தோணும். நான் ஒரு பழைய கச்சேரிகள்லாம் கேட்கும்போது, அந்த ராகம் இன்னும் நன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, பிடிபட்டிருக்கு. தொறந்த உடனே வாய தொறந்த உடனே அந்த ராகம் அப்படியே கொட்டுறதே. எனக்கு அதுதான் கோல். கோல்லாம் கிடையாது. லைஃப் லாங் அது. ஜேர்னி அது பெரிய அது ஜேர்னி. பெரிய ஜேர்னி சார். அது புரியணும் சார் சங்கீதம். அந்த ஒரு விஷயத்த தவிர பெருசா ஒண்ணும் கோல்னா நான் ஒண்ணு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. சங்கீதம் புரிஞ்சா சந்தோஷம். ஸோ இவ்வளோ நேரமும் எங்கள் ஸ்டூடியோக்கு வந்து பல விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. நீங்கள் சொல்கிற பல விஷயங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப அறிவுபூர்வமாகவும் ரொம்ப ஞானமாகவும் இருந்தது. மிக்க நன்றி. நம்ம மறுபடியும் சந்திப்போம். சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசுனது. இங்க வந்தது, உங்களோட ஒரு உரையாடல் வச்சிருந்தது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ. நமஸ்தே.